அப்புறம் புதுச்சேரி இந்தியா கூட்டணியில் காங்கிரசுக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கினாலும் 21 தொகுதியில் போட்டியிடுகின்றன. இதில் 8 தொகுதியில், அதாவது 10 தொகுதியில் கூட்டணி கட்சியுடன் காங்கிரஸ் களம் காண்கிறது. கடந்த முறை 14 தொகுதிகளில் போட்டியிட்டு காங்கிரஸ் கடும் இழுபறிக்கு பிறகு இம்முறை 16 இடங்களில் இடங்களை பெற்றது. ஆனால் கூடுதலாக 5 இடங்களில் போட்டியிடுகிறது. மொத்தம் 21 இடங்கள். எது பார்த்தீங்கன்னா மாகே ரமேஷ் பரமத், ஏனம் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக், திருநள்ளாறு முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், காரைக்கால் வடக்கு ரஞ்சித், நெடுங்காடு தினேஷ், லாஸ்பேட்டை வைத்தியநாதன், அவர் எம்எல்ஏவா இருக்காரு, இந்திரா நகர் ராஜ்குமார், அரியாங்குப்பம் விஜயலட்சுமி, அதாவது முன்னாள் எம்எல்ஏ ஜெயமூர்த்தியின் மனைவி, அவங்க மனைவெளி அனந்தராமன் முன்னாள் அரசு கொறடா, ஏம்பலத்தில் கந்தசாமி முன்னாள் அமைச்சர், உசூடுல கார்த்திகேயன் முன்னாள் எம்எல்ஏ, அவரு மண்ணாடிப்பட்டில் முன்னாள் துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம், தட்டாஞ்சாவடியில் வைத்திலிங்கம் எம்பி, அதாவது காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, நெட்டப்பாக்கத்தில் அன்பரசு, முத்தியால்பேட்டையில் ஈரம் ராஜேந்திரன், உழவர்கரையில் சிவசங்கரன் எம்எல்ஏ. இவர் 16 தொகுதியில போட்டிடுறாங்க. அவங்களை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியில் போட்டியிடுகிறது. ஒன்னு லாஸ்பேட்டை ராஜாங்கம், திருபுவனை, 2வது திருபுவனை தட்சிணாமூர்த்தி ஆகிய 2 இடங்கள் போட்டியிடுறாங்க. கூடுதலாக காரைக்கால் தெற்கு ஏவிஎஸ் சுப்பிரமணியன், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மகன், அவர் ஏவிஎஸ் சுப்பிரமணியன் முன்னாள் காலாப்பட்டில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் காங்கிரஸ் கட்சி எதிர்த்து போட்டிடுறாங்க. அதாவது கூட்டணி கட்சியை எதிர்த்து போட்டிடுறாங்க. ராஜ்பவன் குமரன், மங்களம் ரகுபதி, திருபுவனை வேலு, அதை வாபஸ் பெற்றது 2 தொகுதி, நெல்லித்தோப்பு மற்றும் நெருவி தொகுதியில வாபஸ் பெற்றாங்க. 10 தொகுதியில் இந்தியா கூட்டணி போட்டியிருந்தவங்க காலாப்பட்டு காங்கிரசும் திமுகவும் போட்டிடுறாங்க. ராஜ்பவன் திமுக காங்கிரஸ் போட்டிடுறாங்க. மங்களத்துல திமுக காங்கிரஸ், அதாவது நேரடியா போட்டிடுறாங்க. திருபுவனையில் திமுக காங்கிரஸ் சிபிஎம், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. காரைக்கால் தெற்கு திமுக காங்கிரஸ், உழவர்கரையில காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிபிஐ, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிடுறாங்க. நெட்டப்பாக்கத்துல காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டிடுறாங்க. உசூடுல காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டிடுறாங்க. தட்டாஞ்சாவடியில காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிடுறாங்க. ஏனத்துல காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டிடுறாங்க. இந்த குழப்பத்தின் காரணமாக புதுச்சேரியிலிருந்து இந்தியா கூட்டணிகள் பிளவு ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த தேர்தலில் எப்படி அவங்க களம் காண்பது என்று தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும். அவர்களுக்கு ஓட்டு செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்று தெரிய வரும். ஆபரகம், தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார்.